வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு மயிலு கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே தப்பானவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது காளியம்மாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. இத தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இத கேட்டதும் மயிலு கேக்குறாரு, சொல்லுங்க சகல, என்ன ஐடியான்னு சொல்லுங்க. அப்ப ஹீரோ நேரா அவருடைய ரூமுக்கு போயிட்டு கையில ஒரு டாலரை எடுத்துட்டு வராரு. அதை எடுத்துட்டு நேரா மயிலு கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இந்த செயினை கொண்டு போய் அவங்க கிட்ட எப்படியாவது அடகு வைக்கணும். அப்ப மயிலு சொல்றாரு, என்ன சகல இது, அவங்க பொய்யானவங்க அப்படின்னு சொல்றீங்க, எதுக்கு இந்த செயினை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுல ட்ராக்கிங் டிவைஸ செட் பண்ணிருக்கேன், இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கண்டிப்பா இத அடகு எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்ட பிறகு இந்த நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவங்க தப்பானவங்களா இருந்தா, அப்படி தப்பானவங்க இல்லைன்னா அந்த நகையை போய் நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர போறோம். இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, இத கொண்டு போய் எப்படி அடகு வைக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, நம்ம கண்டிப்பா போக முடியாது, நம்ம போனா அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும், நம்ம போறதுக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்பி வைக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கொடுத்து கொண்டு போய் அடகு வைங்க. மயிலும் சரிங்க சகலா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ண அந்த நெக்லஸ வாங்கிக்கிட்டு மயிலு நேரா இன்னொரு பக்கமா போறாரு. அங்க போயிட்டு ஒரு ஆளை பாக்குறாரு. அவரு நேரா மயில பார்த்து, சொல்லுங்க சார், இங்க நீங்க என்ன வர சொல்லி இருந்தீங்களே. மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த செயினை கொண்டு போய் நீங்க அடகு வைங்க. அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு நேரா உள்ளார போறாரு. அங்க நம்ம ஈஸ்வரியும் அந்த வில்லியும் உட்கார்ந்துருக்காங்க. அங்க போயிட்டு அவரு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை நான் அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் செயினை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சீட்டையும் கொடுத்துட்றாங்க. அவரு சீட்டை வாங்கிட்டு நேரா மயிலு கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே இதை கொண்டு போய் அவங்க கிட்ட அடகு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, மயிலும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம மயில என்ன பண்றாருன்னா, நேரா ஹீரோவை பாக்குறாரு. நம்ம ஹீரோ கேக்குறாரு, சொல்லுங்க, சொன்ன மாதிரியே அடகு வச்சிட்டீங்களா? மயில சொல்றாரு, அதெல்லாம் சொன்ன மாதிரியே அடகு வச்சாச்சு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த செயின் எங்க போகுது அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். அப்ப மயிலும், சகல, இந்த மாதிரி ஒரு பிளான யாருமே போட முடியாது, சூப்பர் சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தைக்கு எதிரா கண்டிப்பா நிறைய சதி நடக்கும் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அத்தை கண்டிப்பா எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல, நீங்க இந்த அளவுக்கு குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அத்தை உங்களை பத்தி நல்ல விதமா நினைக்க மாட்டேங்கிறாங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கூடிய சீக்கிரம் அத்தைக்கு என் மேல உள்ள கோவம் எல்லாமே குறையும், குறைஞ்ச பிறகு நம்ம குடும்பம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அது கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க சகல, ஃபர்ஸ்ட் இவனுங்க உண்மையானவனுங்களா எப்படிப்பட்டவனுங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சு போயிரும், நகை எல்லாத்தையுமே வாங்கினவனுங்க கண்டிப்பா மறுநாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நைட்டு தான் எஸ்கேப் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. அப்படி இந்த ஊரை விட்டு போனா இந்த ட்ராக்கிங் டிவைஸ் என்கிட்ட காமிச்சு கொடுத்துரும். இது கேட்டதும் மயில சொல்றாரு, சகல, சூப்பர் சகல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அந்த ஃபைனான்ஸ் ஆளுகிட்ட, இங்க பாருங்க, எல்லாருமே உங்ககிட்ட மேக்சிமம் அடகு வச்சுட்டாங்க, உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கையோட தான் நான் உங்களுக்கு நம்பிக்கையா பேசினேன், மக்கள் கிட்டேயும் உங்களை பத்தி நிறையவே எடுத்து சொன்னேன், சோ என் நம்பிக்கையை எந்த விதத்திலயும் பாதிப்பு கொடுத்துறாதீங்க. அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வோம், மக்கள் எல்லாருக்கும் நாங்க நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லிக்கிட்ட, சரி வா சந்திரா போகலாம் அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முன்னாடி போயிட்டு இருக்கா, நான் வரேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேருமே என் அத்தை காளியம்மா அனுப்புல ஆளுன்னு தெரியும், ஓரளவுக்கு இந்த ஊருக்குள்ள இல்ல எல்லா நகையையும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழிய பாருங்க. கார்த்தின்னு ஒருத்தன் இருக்கான், எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட ஒருத்தன் சொன்னால, ஃபர்ஸ்ட் விசாரிச்சுக்கிட்டு குடுக்கலாம் அப்படின்னு,
அவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அவங்க ரெண்டு பேரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல வில்லி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அவனுங்க ரெண்டு பேருமே நகையெல்லாம் பார்த்துட்டு சூப்பர், நம்ம எதிர்பார்த்த நகையை விட இதுல நிறையவே இருக்கு. இப்போ இந்த நகைய கொண்டு போய் நம்ம காளியம்மா கிட்ட கொடுக்கணும், அதான கணக்கு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, ஒருவேளை நம்ம எடுத்துட்டு போனா நம்மள சும்மா விட மாட்டாங்க, நம்ம காளியம்மா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா காளியம்மாள பார்த்து, இங்க பாருங்க, நாங்க வந்துட்டு மக்கள் எல்லார்கிட்டையும் நகைய வாங்கிட்டோம். இப்போ எல்லா நகையும் இந்த பையில தான் இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த நகை வந்துட்டு இங்க இருக்கிறது பாதுகாப்பானது கிடையாது. நீங்க எல்லா நகைகளையும் வாங்கிக்கிட்டீங்கன்னு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிருங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட போன் வந்துட்டு பிளிங்க் ஆகுது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி எந்திரிச்சு உட்கார்றாரு. போனை பார்த்ததோட அந்த ட்ராக் வச்ச அந்த நகை எங்கேயோ மூவ் ஆகுறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. கடையை விட்டு எங்கேயோ வெளியில போகிறத பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. சோ கண்டிப்பா அந்த நகையை யாரோ எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா அவனுங்களாதான் இருக்கணும். இந்த நகை எப்படியாவது எடுத்துட்டு போறதுக்கு தான் முயற்சி பண்றானுங்க. இப்பவே நம்ம அந்த நகையை மீட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா மயிலுக்கு போய் கூப்பிடுறாரு. மயிலு வெளியில வந்துட்டு, சொல்லுங்க சகல, என்னாச்சு, என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்கீங்களே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த நகையை எடுத்துக்கிட்டு அவனுங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகுறதுக்கு பாக்குறானுங்க, அவனுங்களை போயிட்டு நம்ம பிடிக்கணும், வாங்க அப்படின்னு சொன்னதும் மயிலும் சரிங்க சகல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்துல இவனுங்க ரெண்டு பேரும் எங்க போறானுங்க? கண்டிப்பா அந்த நகை பத்தின விஷயம் இவனுங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் இவனுங்க கிளம்புறானுங்களோ. இந்த விஷயத்த பத்தி நம்ம அத்தை கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டென்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, அத்தை, இந்த நேரத்துல அந்த டிரைவர் பையலும் பெரிய மாப்பிள்ளையும் எங்கேயோ கார்ல கிளம்பி போறானுங்க. எனக்கு என்னமோ உண்மையா கண்டுபிடிச்சிட்டானுங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ என்ன பண்றது? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமகளே நீ கவலைப்படாத, அவனுங்க இன்னரும் ரொம்ப தூரம் போயிருப்பானுங்க, அவனுங்க கண்டிப்பா மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது, நீ கவலைப்படாத மருமகளே, இந்த வாட்டி ஈஸ்வரி மாட்ட போறது உறுதி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் வில்லியும் சரிங்கத்த, இதுக்கும் கொஞ்சம் அவனுங்களை பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க. காளியம்மா சொல்றாங்க, சரி, ஆனா இப்போதைக்கு என்னால போன் பண்ண முடியாது, போன் பண்ணா நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து கரெக்டா அந்த நகை எங்க மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கோ அந்த இடத்த ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு இடம் வருது. அந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் நின்னு டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நேரா அங்க காரை நிப்பாட்டிட்டு நேரா அந்த ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. அவனுங்க ரெண்டு பேரோட கையில பேக் இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோ அவனுங்க கிட்ட, என்ன நகையை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதும் அவனுங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறானுங்க. அவனுங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு, எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போக பாக்குறீங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருமே, சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நாங்க சொன்னதுலதான் சார் இப்படி செஞ்சோம், இல்லைன்னா நாங்க இப்படி செய்ய மாட்டோம் சார் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம், இந்த நகையை எடுத்துக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது, உங்களை கண்டிப்பா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ நேரா அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவனுங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க, ஐயோ இவர்கிட்ட மாட்டிக்கிட்டமே, காளியம்மா மேடம் இவர்கிட்டதான் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா இவர்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டமே, நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா மயிலுக்கிட்ட, இங்க பாருங்க, இவனுங்க ரெண்டு பேருமே கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கிறதா தான் சரியா இருக்கும், நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மயிலும் அவங்களும் சேர்ந்து நேரா அவரை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நேரா அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க, அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார் யாரு சார் இவனுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க ஊர்ல ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட உள்ள நகை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வட்டி பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆக பார்த்தானுங்க. நான் இவனுங்களை பிடிச்சிட்டேன். இதை கேட்டதும் அதிகாரி கேக்குறாங்க, சார் இவனுங்க தப்பிச்சு போக பாக்குறானுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இவனுங்க கம்பெனிய பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். பட் எந்த வகையிலயுமே இவனுங்க கம்பெனிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் இவனுங்களை நான் பிடிச்சேன். இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாங்க, அப்படியா சார், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்கடா, நகையை எடுத்துட்டு போக பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு மக்கள் சம்பாதிச்சு இவ்வளவு வருஷமா அவங்க பொண்ணோட கல்யாணம் பண்ணணும், அப்புறம் வீடு கட்டணும்னு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த நகைய நீங்க திருடிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சீங்களா அப்படின்னு அந்த 2 பேரையுமே வெளுத்து வாங்குறாங்க. வெளுத்து வாங்கி கொண்டு போய் செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. ஹீரோ நேரா அதிகாரிங்க கிட்ட, சார் இவங்க 2 பேரும் தனியா இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அது யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சார். இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மயிலே நேரா அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கரெக்டா கிடைக்கணும். அதிகாரி சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அவனுங்க 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த காளியம்மா சொல்லிதான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீங்க அப்ரூவரா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம காட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதும் அவனுங்க 2 பேருமே பயத்துல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அதிகாரிகளை பார்த்து, சார் இவனுங்க 2 பேரையுமே நல்லா விசாரிங்க சார், யாரு இப்படி பண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஹேர் ஆக்சசரிஸ்க்காக நாங்கள் ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. 5 rupeesலேருந்து 50 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 100 rupeesக்கு வாங்க வேண்டிய கிளிப்பை 90 rupeesக்கு ஆஃபரில் வாங்கலாம். 170 rupeesக்கு உள்ள கிளிப்ஸை 149 rupeesக்கு வாங்கலாம். இதே மாதிரி நெக்லஸ், இயர்ரிங்ஸ், ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் ட்ரெண்டி ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய ஆஃபர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதோட அட்ரஸை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் வந்து சேரும். Different type of flower clips, butterfly clips and big size flower clip, star clip and colorful clip, transparent claw clip, ஸ்க்ரன்ச்சீஸ் அப்படின்னு நிறைய அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ என்னன்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல இருக்கிற காம்போ தான். இந்த ஆஃபர் பிரைஸ்ல இருக்கிற காம்போல கிட்டத்தட்ட 170 rupeesக்கு கிடைக்க வேண்டிய அந்த எல்லா கிளிப்ஸுமே 149 rupeesக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது பெஸ்ட் ஆஃபருங்க. ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே நிறைய அப்டேட்ஸோட அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.